கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற யாவரையும் இயேசு நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளிலும் கூட இந்த புதிய மாதத்திற்காக தேவன் என்ன தரப்போகிறார் என்று சொல்லி நான் காத்திருந்து ஜெபித்த போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு வசனம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 2:9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அல்லேலூயா. இந்த நாளிலே ஆவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு வசனம், நம்முடைய திருச்சபைக்கு கர்த்தர் சொல்லும்படியாக ஞாபகப்படுத்தின ஒரு வசனம் என்னவென்றால், நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள். நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள். அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா போட்டிருக்குது. ஆஸ்க் வாட் ஐ ஷால் டூ ஃபார் thee. உனக்கு நான் என்ன செய்யணும் கேளுப்பா, நான் உனக்கு செய்கிறேன். சத்தமாக இல்லை சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, என்ன செய்யணும்னு கேளுங்க. எங்க இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். எலியா எலிசாவிடத்தில் கேட்கிறார், நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள், நீ அதை என்கிட்ட கேள்னு கேட்குறான். அப்போ இவர் எனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு, ரெட்டிப்பான வர வேணும்னு கேட்குறார். நல்ல கவனிங்க. அது உடனே அவருக்கு சரி, அப்போ ஒரு அதுக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறார். இப்படி நடந்து கொண்டால் நான் உனக்கு தருவேன்னு சொல்ல, அது கிடைக்கும் உனக்கு, இல்லைன்னா கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது எலியா எலிசா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீ எனக்கு நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதைத்தான் நம்ம பார்க்குறோம். இது நம்ம ஆவிக்குரிய ரீதியில் தேவன் நம்மை பார்த்து, நம்முடைய மகாராஜா, நமக்கு தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவர், அவர் கூட இருக்கிறவங்கள சார், இதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த சம்பவங்களே நீங்கள் பாருங்களேன். எலியா எலிசாவிடத்தில் கேட்கிறார், நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள், நீ என்கிட்ட கேளுப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்லும்போது இந்த காரியத்தை கேட்பதற்கு, இந்த காரியம் ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா, எலியா எலிசாவுக்கு யாரா இருக்கிறாரு, தலைவனாக இருக்கிறார். எலிசாவுக்கு எலியா யாரு, தலைவன். ஒரு தலைவன் தனக்கு கீழே இருக்கிறவனுக்கு, ஒரு வழி நடத்துகிறவன் தனக்கு கீழே இருக்கிறவனுக்கு நீ என்ன கேட்டால் நான் தாரன்னு ஒருத்தர் சொல்லுவார்னா, அதற்கு தக்க கீழே இருக்கிறவன் என்ன செய்யணும், நடக்கணும். அப்போ தானே தருவாங்க. ஆகவே இங்கே நாங்கள் கவனித்து பாருங்க, கடந்து வர வேண்டிய பாதைகள் இருந்தது. யார் கடந்து வர வேண்டிய பாதைகள்? எலிசா கடந்து வர வேண்டிய பாதைகள் நிறைய இருந்துச்சு. இந்த எலிசாவை நீங்கள் மட்டமாக நினச்சிடாதீங்க. எலிசா எலியாவுக்கு கீழே இருந்ததுனால, எலியாவுக்கு துணையாக இருந்ததுனால எலிசா ஒரு சாதாரண ஆள் நினச்சிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு எலியாவோட எலிசா எப்படிப்பட்டவன், மிகப்பெரிய பலசாலி. அவன் எத்தனை ஏர் பூட்டிக்கிட்டு இருந்தானா, 12 ஏர் ஓட்டக்கூடியவன் ஒரே மனுஷன். 12வது ஏரை ஓட்டும் போது தான், அந்த 12வது ஏரை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் இவன் போய் கூப்பிட்றான், சாலை போட்டு கர்த்தர் உன்னை கூப்பிட்றாரு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறான். அப்போ அது வரைக்கும் 12 ஏர்னா பார்த்துக்கிடுங்களேன். மாடுகள் சோர்ந்து போனால் கூட இவனுக்கு என்ன கிடையாது, சோர்வு கிடையாது, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு பலசாலி, நல்ல வசதி உள்ள குடும்பத்தை சேர்ந்தவன். எல்லா வசதியும் அவனுக்கு இருந்துச்சு. அவன் தரித்திரத்திலேருந்து வரல, ஒன்றும் இல்லாமல் இருந்து வரல, எல்லாம் இருந்துச்சு. அதனால தான் அவன் தைரியமாக சொன்னான், என் ஆண்டவரே நான் வர்றேன், ஆனால் போயிட்டு நான் என்ன பண்ணிட்டு வந்துடுறேன், அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரி போய் சொல்லிட்டு வா, ஆனால் நான் செஞ்சதை நீ என்ன செஞ்சிடாத, மறந்துடாத, போயிரு அப்படின்னு சொல்கிறான். சால் போட்ட நீ ஆண்டவர் உன்னை கூப்பிட்டுருக்காரு, மறந்துடாதேன்னா. உடனே வீட்டுக்கு போகிறான். போயிட்டு சொல்லிட்டு வரல, அங்கே போய் அந்த ஊரில் இருக்க அத்தனை பேருக்கு விருந்து கொடுக்குறான். மாடுகள் ஆடுகள் அடித்து என்ன கொடுக்குறான், விருந்து. எல்லாருக்கும் சாப்பாடு போடுறான். சாப்பிட்டு நீங்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க, இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க, நான் ஆண்டவருடைய வேலையை செய்ய போகிறேன். சத்தமுறையிலே சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு பாருங்க. அவன் கூப்பிட்ட உடனே அதை தூக்கி போட்டுட்டு ஆண்டவருக்காக ஓடி வந்துட்டான். சத்தமுறையிலே சொல்லுங்க. தன் ஜனத்தாரத்தெல்லாம் சொல்லிட்டு, நீங்கள் எல்லாத்தையும் வீடு தோட்டம் தோறலாம் நீங்கள் வச்சுக்கோங்க, இதுக்கு நான் வரவே மாட்டேன், சொத்து சுகம் எதுவுமே எனக்கு வேண்டாம், எல்லாத்தையும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சனை கொடுத்துருங்க, நான் எங்கே போக போகிறேன், கர்த்தருடைய பணியை செய்ய போகிறேன் அப்படின்னு முதல்ல அவனுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு வந்துட்டான். இப்போ
இவரோடு கூட நடக்கிறான். எல்லா காரியத்தையும் செய்துக்கிட்டே இருக்கிறார். எல்லாம் செய்து வந்துக்கிட்டே இருக்கிறார். இப்போது கடைசி நாட்கள் வந்துருச்சு. எலியா எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம் வந்துருச்சு. இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நாட்கள் வரும்போது இந்த எலியா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே இருந்துக்கிட்டு கில்காலில் வந்து நிற்கிறாங்க. இப்போ கில்காலில் இருந்து நான் எங்கே போகணுன்னு சொல்கிறான். அந்த வசனம் சொல்லுகிறது, நான் இப்போ கில்காலில் இருந்து எங்கே போக வேண்டியது இருக்குது, என்னை ஆண்டவர் பெத்தேலுக்கு போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். இந்த 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறேன், நீ இங்கே இரு, நான் பெத்தேல் மட்டும் என்ன செய்கிறேன், போக மட்டும் எனக்கு ஆண்டவர் எனக்கு சொல்கிறாருப்பா, நீ இங்கே இரு. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, என் உயிர் நான் உண்மை என்ன செய்வதில்லை, விடுகிறேன். நான் செத்தாலும் உண்மை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன், உன் கூட தான் வருவேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. முதல்ல கில்கால் இருந்து பெத்தேல். இப்போ பெத்தேலுக்கு வர்றாங்க. பெத்தேலில் வரும்போது அங்கே ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எலிசா, இல்லை உனக்கு தெரியுமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் யார் காணாமல் போயிடுவா, நீ மட்டும்தான் அவர் கூடயே நடப்பையோ, இன்னைக்கு பாரு காணாமல் போயிடுவார். அவன் சொன்ன, எல்லாம் எனக்கு தெரியும், உங்கள் சோழியை பாருக்கடா. சத்தமுறை இல்லை சொல்லுங்க, எல்லாம் எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சு தான் அவர் கூட போய்கிட்டு இருக்கிறேன், அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் உங்கள் சோழியை பாருங்கள், உங்கள் வேலையை பார்த்துக்கிடுங்க, நான் என் வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்கேன். இதைத்தான் ஒரு ஆவிக்குரிய செய்ய வேண்டிய வேலை. இடர்கள் வரும் உடையில், என்ன எத்தனை நாளைக்கு நீ பெரிய இயேசுன்னு ஓடிடுவேன், எத்தனை நாளைக்கு இந்த கோயில் போயிடுவேன், எத்தனை நாளைக்கு ஜெபம் அலைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டுப்பா, இன்றைக்கி இருந்தாலும் சரி, நாளைக்கே செத்தாலும் பரவாயில்ல, நான் போய் செத்துட்டு போகிறேன், போயிட்டே இருவோம், ஜோலியை பார்த்து போயிட்டே இருந்து பார்த்து வந்துக்கிட்டே இருக்கணும். சத்தமுறை இல்லைன்னு சொல்லுங்கள். இப்படி ஆவிகளாக இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் ஃபாஸ்டிங் ப்ரேயரு நாங்கள் போனோம், தயவு செய்து எங்களை விட்டுருங்க, நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் போயிட்டு வந்துடும்னா, எத்தனை நாளைக்கு தானே கோயில் போவீங்க, நாளைக்கு வேலைக்கு எங்கிட்ட தானே வரணும், நாளைக்கு இங்கே தானே இது சொல்லுவான். நீ சொல்லியா, சொல்லிக்கிட்டே இரு, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அந்த இடத்துக்கு வந்துடணுங்க. எலிசா தான் சொன்னேன், எப்போ நீ சொல்லிக்கிட்டே இரு, எனக்கு அது அல்ல, உன் பேச்சை கேட்குறதுக்கு இங்கே காது எனக்கு கொடுக்கல, எனக்கு நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறேன். போய்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எனக்கு தெரியலாம். அப்படி போயிட்டான். அடுத்து 15 நாள் கழிச்சேன்னா அங்கே இருக்கும்போது திடீர்னு வந்து சொல்கிறான், இந்த ஆளும் சும்மா அடக்க மாட்டாங்க. சரி, அங்கேயாவது பண்ணால் பெத்தேலிருந்து இப்போ எங்கே போகணுங்க சொல்கிறான், நான் எரிகோவுக்கு போகணும். எப்பா என்னை ஆண்டவர் எரிகோவுக்கு போய் சொல்ல, இது முதல்ல சொல்லலையா, நான் என்ன கேட்டப்பையோ, அங்கே இருக்கும்போதே சொல்லியிருப்பார்ல, கில்காலேருந்து எங்கெல்லாம் போகணும்னு சொல்லியிருப்பார்ல, திடீர்னு இப்போ வந்துட்டு இங்கேருந்து அங்கே போகணும்னு சொல்லுதியே அப்படின்னு. இப்போ தானே இங்கே வந்தோம், மறுபடியும் உடனே அங்கிட்டாங்க போகணும். யோசித்து பாருங்க, இது எதுக்குன்னா இவனை எப்படியாவது என்ன செய்யணும், இவன் என்ன செய்யணும், இவன் என்ன செய்கிறான்னு சோதிக்கிறான். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் வரும். இப்போ நீங்கள் இங்கேருந்து வந்தாச்சு, அப்பா நிம்மதி அப்படின்னு நினைக்கும் போது இவன் சொல்கிறான், நான் இப்போ எரியோவுக்கு போகணும். இப்போ எரியோவுக்கு போயாச்சு. எரியோ அப்பவும் சொல்கிறான், நான் போகிறப்ப நீ இங்கே இரு, ஆண்டவர் என்ன போச்சுல, நீ எங்கே போனாலும் அப்பவும் என்ன செய்கிறேன், நான் உன் கூட விடாமல் பெற்றுக்கிட்டே இருக்கிறான். என் உயிர் போனாலும் உண்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், நீ எங்கே போகிறேன் அங்கே வந்துக்கிட்டே இருப்பேன். சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். ஆமாம், எரியோவுக்கு வந்தாச்சு. இப்போ எரியோவில் வரும்போது இதே சத்தம் கேட்குது. எந்த சத்தம்? தீர்க்கதரிசி பிள்ளைகள் புத்திரர்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, உன் தலைவன் என்னை காணாமல் போயிட போகிறான்பா, ஆண்டவர் வானத்தில் எடுத்துக்கிற மாதிரி நீ எங்கடா போகிறீங்க, அடுத்து நீ என்னடா பண்ணுவேன், நீ தனியாக கிடப்ப, நாங்கள்லாம் கூட்டமாக இருக்கிறோம், நாங்கள்லாம் 50 பேர் 60 பேர் ஒன்றா இருக்கிறோம், நீ மட்டும் அனாதையாக போகிற, நீ மட்டும் தெருவில் போகிற, அடுத்து எங்கிட்ட தான் வரணும் அப்படின்னு. இவன் சொல்ல, அது எனக்கு தெரியும், உன் ஜோலி பாரு, நான் போய்கிட்டே இருக்கிறேன். சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். இதான் எத்தனை இடர்கள் வந்தாலும் நம்ம ஓடுற ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. சத்தமுறை இல்லை சொல்லுங்க. நமக்கு என்ன திட்டம் அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம மேலே ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு ஆண்டவர், அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டு அங்கேருந்து வர்ற சத்தம், இங்கேருந்து வர்ற சத்தம், இங்கேருந்து வர்ற சத்தம், இதெல்லாம் கேட்டால் நம்ம வாழ முடியாது. இப்போ பாருங்க, அதை கடந்து போகணும்னு நினைக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், இப்போ ஆண்டவர் எங்கே போய் சொல்கிறாரு, எங்கள் யோர்தானுக்கு போய் சொல்கிறார், எங்கள் யோர்தானுக்கு போய் சொல்கிறார் அப்படிங்கிறான். இந்த யோர்தானுக்கு போகணும். சரி, அப்பவும் சொல்ல, நீ இங்கே இருப்பா, நான் அங்கே போகிறேன். இல்லை, இப்போவும் நான் அவனை நினைச்ச மாட்டேன் விட. இப்படி அடுத்து எல்லாம். இப்போ யோர்தான் கரையில் வரும்போது அங்கே இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணலை, வேடிக்கை பார்க்காங்க. அந்த முன்னாடி சொன்னதை போல் இங்கே சொல்லலை. அந்த தீர்க்கதரிசி புத்திரன் அங்கே யோர்தானில் இருக்கவங்க சொல்லலை, என்ன இவங்க 2 வந்திருக்காங்க, இப்போ தான் எடுத்துக்கொள்ள போகிறேன்னு கொஞ்ச நேரத்துக்கு போயிடுவானே, என்ன பண்ண போகிறான், எதுவுமே சொல்ல, நடக்கட்டும், அமைதியாக இருப்போம், அவன் செத்த சாவுதான் அப்படின்னு நினச்சானுலான்னு தெரில. அவங்க 50 பேரும் பேசாக்கில் பார்த்துட்டே இருக்கான். என்ன நடக்குன்னு பார்ப்போம், இல்லை வா இந்த வந்துட்டா, எளியார் வந்துட்டார், இரிசா வந்துட்டார், என்ன நடக்குன்னு பார்ப்போம்டா அப்படின்னு இவன் போகிறான். இவன் என்ன பண்ணுறான், வந்திருக்குது இந்த இடத்துல இந்த கரைக்கு வந்தாச்சு, இப்போ என்ன சொல்லி இப்போ அந்த கரைக்கு போகணும். போகும்போது
தன் மேலே நடக்கிற சால்வை எடுத்து என்ன செய்கிறான்? தண்ணியில் அடிக்கிறான். யோர்தான் 2ஆக பிரிக்கிறது. 2 பேரும் அந்த பக்கம் போகிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த கரையில் வந்து நின்றுக்கிட்டு தான் இப்போ கேட்குறாரு, எப்பா இவ்வளவு நேரம் இவ்வளவு நாள் என் பின்னாடி வந்தேன், ஆனால் இன்னைக்கு நான் எத்தனையோ முறை உன்னை தடுத்து வராதடா இருடான்னு சொன்னாலும் இல்லை விட மாட்டேன், உன் கூட வருவேன் வந்துக்கிட்டே இருந்தையே, நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் செய்ய வேண்டியது என்ன? நீ கேளுப்பா, இப்போ நீ கேளு அப்படி ஏது முதல்ல கேட்டுருக்கலாம்ல. இவன் சொன்னோம். நல்ல கவனிங்க. எலியா ஒரு சாலை போட்டவொடனே எலிசா என்ன செஞ்சிட்டான்? வந்தானா வரலையாம்மா? எந்த விதத்தில் இன்னும் 1 மாதம் பொறுக்கட்டும், இந்த படிப்பு மட்டும் முடிச்சுக்கிட்டோம், இல்லை என் வேலைக்காலம் முடியட்டும், இல்லைன்னா எனக்கு இது வரட்டும், பதவி உயர்த்திட்டு வந்துட்டோம், இல்லைன்னா இது அப்படி ஏதாவது சொன்னானா? கிடையாது. நம்ம என்ன நிறைய சொல்லுவோம். அது மூத்த பிள்ளையை ஊழியத்துக்கு கொடுத்தாச்சு, மூத்த பிள்ளை ஊழியத்துக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், ஆண்டவர் செய்யணும். அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்குது, ஆனால் ஆண்டவர் கூப்பிட்டார். இப்போ என்ன சொல்லுவோன்னா, கொஞ்ச நாள் வேலை செய்யடா. எதுக்கு? இந்த இளைய பிள்ளையும் படிப்பு முடிச்சுக்கிட்டோம், அவன் ஒரு வேலைக்கு போயிட்டான்னா நீ என்ன செஞ்சிரு. இதெல்லாம் வீட்டில் நடக்குதா இல்லையா? இளைய பிள்ளை வேலை செய்கிற வரைக்கும், இளைய பிள்ளை படித்து முடிக்கிற வரைக்கும் மூத்த பிள்ளை என்ன செய்யட்டும்? வேலை செய்யட்டும். கல்யாணமே முடிச்சு கொடுக்க மாட்டாங்கல்ல. இளைய பிள்ளை பிடிக்கிற வரைக்கும் மூத்த பிள்ளை பெண்ணும் ஆனால் வச்சுக்கிட்டாங்க. எதுக்குன்னா ஏதாவது என்ன வந்துருக்கணும், நடக்குதா இல்லையா? அப்போ இதே மாதிரி ஊழியத்துலேயும் செய்வோம். ஆனால் இவன் அதெல்லாம் செய்யலைல்ல, எல்லாத்தையும் அப்போ தெரியலையா இவன் வந்து நல்லவன் தான் தெரியலையா? அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் இன்னொருத்துல சொல்லப்பட்டிருக்குது, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசான்னு சொல்லு. அப்போ இவன் சாப்பிட்டுட்டு கை கழுவும் போதெல்லாம் என்ன ஊற்றி இருக்கிறான்? கை. அப்படியெல்லாம் செய்கிறவன்ல. அப்போ தட்டெல்லாம் கழுவி போடுறது இவன் தானே, பாத்திரத்தெல்லாம் கழுவி போடுறது இவன் தானே. இப்போ காலம் மாறிடுச்சுங்க. இப்போ நாங்கள்லாம் பிகினிங்கில் வரும்போது, இப்போ நான் வந்து இப்போ 39 வருஷம் முடிய போகுது. ஆகவே அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் வரும்போது எங்களுக்கு மேலே இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு, எங்களை வழிநடத்துறவர்களுக்கு, எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு பாருன்னா, ஒரு இடத்துக்கு கிராம ஊழியத்துக்கு எங்களை கூப்பிட்டு போகிறாங்கன்னா, எங்களை மாதிரி பையங்க அப்போல்லாம் இளைஞர்களாக இருப்போம், அல்லது வயசில் கம்மியாக இருக்கிறவங்க, அல்லது மூத்தவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, அவங்க துணிகளெல்லாம் நாங்கள் தான் துவைச்சி போடுவோம். சீனியர் பாஸ்டர்ஸுக்கு யார் தான் துவைக்கிறது? கீழே உள்ளவங்க துவைச்சி போடுவாங்க. ஃபஸ்ட்டு கொண்டாங்க நாங்கள் துவைச்சி போட்டிருப்பா, அலசி போட்டிருப்பா அப்படிம்பாங்க. அந்த அவங்க போட்டிருக்க வேஷ்டி சட்டையெல்லாம் நாங்கள்லாம் துவைச்சி போடுவோம். அப்படி தான் அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த சிரமத்து நடுவில் இவெல்லாம் என்ன செய்கிறானா? இருக்கிறானா? கொடுமைக்காக இல்லை. இப்போ ஒரு பாஸ்டர் வந்து அப்படி சொல்லி ஒரு தலைமை போதகர், தம்பி இந்த பேண்ட் ஷர்ட்லாம் காய போட்டுருன்னு சொல்லிட்டு இவன் ஒரேடியாக இவரை காய போட்டு போயிடுவான். பாஸ்டரையே துவைச்சி எங்கே தொங்க விட்டுருவான்? கொடியில் தொங்க விட்டுட்டு சபையை பிடிக்கிட்டு இவன் பாட்டு போயிடுவான். இப்போ அப்படி தான் நடக்குது. எலிசா நல்ல கவனிங்க. அப்போ எலிசா இவ்வளோ உண்மையாக இருக்கிறானே, இவ்வளோ அப்போ ஏன் கேட்கல? இப்போ ஆண்டவர் கடைசி நாள் வந்துருச்சு. எப்பா ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறாரு, டைம் வந்துருச்சு, உனக்கு என்ன வேணும்பா சொல்லு, நான் செஞ்சுட்டு போயிடுறேன். கடைசியாக உன்னை நான் தெருவில் விட்டு போயிட முடியாது, என்னை நம்பி நீ வந்த, நான் கூப்பிட்டேன்னு சொல்லி வந்துட்டேன், உனக்கு நான் ஏதாவது செய்யணும் கேளுப்பா. கேட்கவே இல்லைங்க. நீ இங்கே இரு நான் போகிறேன், நீ இங்கே இரு நான் போகிறேன், இங்கே இரு நான் போகிறேன், அப்படி தான் சொல்லிக்கிட்டே வரான். ஆனாலும் எலிசா நீ எங்கே போனாலும் நான் பின்னாடி வந்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிறான். சத்தமுறையிலே சொல்லுங்க, இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்க. அப்பா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்குங்க. கில்கால் என்பது என்னென்ன தெரியுமா? அந்த கில்கால் என்பது நிந்தை புரட்டப்பட்ட இடம். ஆனால் நிந்தை ஏன் புரட்டப்பட்டதுன்னா, முதல்ல சுத்திகரிக்கப்பட்ட இடம், விருத்த சேதனம். கில்காலுடைய அனுபவம் முதல்ல என்ன பண்ணணும்? விருத்த சேதனம், சுத்திகரிக்கணும், பியூரிஃபை அவர் செல்ஃப். குறித்து வச்சுக்கிடுங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஜெயத்தை பெறணும். இப்போ நீ வர்றான், நான் பின்னாடி சொல்லிடுறேன், அவன் ஜெயிக்கிறான், கிடைக்குது. அதுக்கு முன்னாடி அவன் கடந்து வர வேண்டிய பாதை எப்படி இருந்துச்சு? இவ்வளவு பாதையை கடந்து வந்த பிறகு தான் அங்கே சொன்னான். முதல் பாதை என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டிய இடம் கில்கால். அங்கே வந்தால் என்ன பண்ணாங்க? விருத்த சேதனம். அங்கே வந்து அத்தனை ஆண் பிள்ளைகளும் என்ன செய்யப்பட்டாங்க? விருத்த. ஏன்னா மோசே காலத்துக்கு அப்புறம் அங்கே என்னதே கிடைக்கல, விருத்த சேதனமே இல்லை. அந்த காலத்திலேருந்து அவங்க வனாந்தரத்தில் வந்தவங்க யாருமே விருத்த சேதனம் பண்ணலை. இப்போ அவங்கள சுத்திகரிக்கிறான். விருத்த சேதனம் முடிஞ்ச பிறகு தான் கர்த்தர் சொல்றார், இப்பொழுது இஸ்ரவேலுடைய எகிப்தின் நிந்தை என்ன செய்யப்பட்டது? புரட்டப்பட்டாச்சு. இப்போ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் எங்கே போய் சொல்கிறாரு? பெத்தேல். பெத்தேலுடைய அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது தான், நான் இல்லை கற்பனையில் சொல்ல. பெத்தேலின் அனுபவம் என்ன? பெத்தேல் என்பது கர்த்தருடைய வீடு. யாக்கோபு சொல்கிறான் பார்த்தீங்களா, இது தேவனுடைய வெள்ளை அல்லாமல் வேறல்ல.
நான் வானத்தின் வாசல், நான் அவரை அப்படி பார்க்கிறேனே, அந்த இடத்த பார்க்கிறேனே, நான் பயப்படுறேன் அப்படிங்கிற நடுங்குறான். அவனோட நல்ல கவனிங்க, எவன் சுத்திகரிக்கப்படுறான். அப்போ நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தில் இப்போ சொல்ல வரேன், நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தில் முதல்ல நம்ம சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரிக்கப்பட்டவன் எங்கே காத்து கிடக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருக்கணும், கர்த்தருடைய வீட்டில் காத்து கிடக்கணும். அதான் பெத்தேலின் அனுபவம். அந்த பெத்தேல் அனுபவம் பார்க்குறான் பாருங்க, ராத்திரில் தரிசனத்தில் பார்க்குறான். அதிகாலை எழுந்தவொடனே சொல்கிறான், இது கர்த்தருடைய வீடே அல்லாமல் வேற அல்ல. சத்தமுறை இல்லை சொல்லுங்க. அப்போ தேவ வீட்டில் தரித்து இருக்கிற ஒரு அனுபவம், அதான் பெத்தேல் அனுபவம். நம்ம முதல்ல சுத்திகரிக்கப்படணும். அடுத்து ரெண்டாவது எங்கே இருக்கணும்? கர்த்தருடைய ஆலயம். பக்கத்தில் சொல்லுங்க, சுத்திகரிக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கணும். அப்போ தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? அமர்ந்து இருக்கணும். அந்த அனுபவம் பெத்தேலின் அனுபவம். இப்போ பெத்தேலின் அனுபவம் வந்த உடனே இப்போ இங்கேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. என்னென்னா எரிகோ. ஆக்சுவலாக எரிகோவுக்கு வந்து நல்ல பெயர் உண்டுங்க. எரிகோங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி அதோட மீனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அதுக்கு நறுமணம்னு பேர், ஒரு பக்கம் அதுக்கு பேர் என்ன பேர்? நறுமணம். இன்னொன்று நிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு அதை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அது பேரிச்ச மரத்தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சிலர் சொல்லும்போது பனை மரத்தின் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அதுக்கெல்லாம் பெயர்கள் உண்டு. அப்படிப்பட்ட எரிகோ. ஆனால் எரிகோ இங்கே நான் சொல்ல வர்ற அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த எரிகோவுக்கு வரணும் அப்படின்னா எரிகோவை மேற்கொள்ள எதிர்க்க வேண்டிய சக்தி. எரிகோ என்பது என்னது? என்ன போடப்பட்டிருக்குது? கோட்டை இருக்குது. எரிகோவை தகர்க்கணும். அப்போ சத்துரு வரும்போது அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் நமக்கு வேணும். நல்ல கவனி, முதல்ல சுத்திகரிக்கப்படணும். கில்கால் என்பது சுத்திகரிப்பு. அந்த சுத்திகரிக்கப்பட்டு பெத்தேல் என்கிற அனுபவத்தில் வரும்போது தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனுடைய கிருபைகளை, வரங்களை, வல்லமைகளை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டு அவரை அனுபவிக்கணும். அதற்கப்புறம் அந்த வல்லமையோடு கூட கலந்து போய் யாருக்கு எதிர்த்து நிற்க வேண்டும்? சாத்தானின் சகல தந்திரங்களுக்கும் எதிர்த்து நிற்க வேண்டும். சத்தமோர் இல்லை சொல்லுங்க. ஆமாம், எரிகோ இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்து ஓடக்கூடாது. அந்த எரிகோவை பார்த்தபோது ஜனங்கள் ஆர்ப்பரிக்கத்தான் செஞ்சாங்களே தவிர பயந்து ஓடலை. அந்த எரியோவை சுற்றி எறிஞ்சிருந்தாங்க, நடந்தாங்களே தவிர அந்த எரியோவுக்கு முன்னாடி போகும்போது யாரும் ஐயோ இவ்வளோ பெரிய கட்டடமா, ஐயோ இதை, அந்த சிந்தனையே கிடையாது. தாவீது சொல்வார், என் தேவனாலே ஒரு சேனைக்குள் என்ன செய்வேன்? ஒரு மதிலையும் என்ன செய்வேன்? தாண்டுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த பலனுக்கு நம்ம வரணும். அப்போ நம்மளை என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் வர. எதுக்கு தேவனுடைய ஆலயம்? எங்கே உட்கார்ந்து இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற சாத்தானின் சகல தந்திரங்களையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை நமக்கு வேணும். நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு பெரிய பஞ்சத்தப்ப பெரிய மேல்வீடு கீழ்வீடு இவங்கிட்ட சண்டை போடுறதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு பலன் கொடுக்கல. மாம்சத்தில் அண்ணன் தம்பி மாமா மச்சனை சுற்றி இருக்க ஜனங்களோட சண்டை போட்டே இருக்கு. அவங்க என்ன சொல்லலாம், சரி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்முடைய யுத்தம் யாரோடு தான் இருக்குது? வானமண்டல பொல்லாத ஆவிகளோடும் அதன் சேனையோடும் இன்னைக்கு தேசங்களை பாழாக்கி கொண்டு இருக்கிற சகல விக்கிரகத்தின் ஆவிகளோடும் கூட நமக்கு என்ன இருக்குது? போராட்டம். அதற்கு தான் நம்ம ஜெபிக்கணும், அதற்கு நிற்கணும். ஏன்னா ஜெபிச்சா நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் எதுக்கு கிருபையை பெற்றுக்கிறோம்? எதுக்கு தேவனுடைய வல்லமையை காத்துக்கிறோம்? எதுக்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம்? அப்போ அதெல்லாம் பெற்றுக்கிட்டு இருக்கிறோன்னா அடுத்து நம்ம எழும்ப வேண்டியது என்ன? அதான் நம்ம பண்ண. சேனை ஒன்று எழும்பி நிற்கும், சிங்கம் போல பாய்ந்து செல்லும், ஆட்பரித்து அலங்கத்தை வீட்டுவிடும், ஆவியில் ஆராதித்து ஜெயித்து விடும். கரங்களை தட்டி. அப்போ சிங்கம் போல பாய்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மை பலப்படுத்தணும். எரிகோவை நம்ம எதிர்த்து நிற்க வேண்டிய காரியம் கட்டாயம். விசுவாச ஊழியமாக இருந்தால், ஊழிய பாதையாக இருந்தாலும் சரி, விசுவாச வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கட்டாயம் சாத்தானுடைய இடைப்பாடுகள் என்ன செஞ்சு தான் இருக்கும்? இடையூறு வந்து அதை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது, அங்கேருந்து நான் எங்கே போகிறேன்னு சொல்கிறான்? யோர்தான். யோர்தான் எப்போவுமே என்ன செய்யணும்? வெள்ளம் புரண்டு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ யோர்தான் கரை வந்தாச்சு. இந்த யோர்தானில் வரும்போது, யோர்தான் முன்னாடிமா நமக்கு யோர்தான் என்பது சோதனை. விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரனுக்கும் என்ன வந்துக்கிட்டே இருக்கும்? செழிப்பு. அதுலாம் ஒரு பக்கம் இருக்குது, நான் ஆசீர்வாதம் அதெல்லாம் இருக்குது. நான் சொல்ல போகிறது இன்றைக்கி அதுதான். இப்போ அவனுக்கு அடுத்து என்ன வந்துட்டு இருக்கு? நீங்கள் போராடி ஜெயிச்சு வரும்போது சோதனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். அதாவது சாத்தான் வந்து பலவிதமானது. எரிகோ போன்று நேரடியாக வரலாம், சோதனைகள் ரகசியமாகவும் வரலாம். என்ன விதத்தினால் வரும்? மாம்சத்தின்படியும் வரலாம், உலக பிரகாரமாக வரலாம், உறவுகள் மூலமாக வரலாம், நட்புகள் மூலமாக வரலாம். அதாவது எதிரியை அடையாளம் கண்டுகொள்ளலாம், ஆனால் துரோகியை நம்ம என்ன பண்ண முடியாது? அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. எதிரிக்கும் துரோகிக்கும் என்ன இருக்குது? நிறைய வித்தியாசம் இருக்குது. எதிரி எப்போவுமே நேராக தான் வருவான், துரோகி எங்கே இருப்பான்? கூடயே இருந்து குழி தோண்டிட்டு இருப்பான். அப்போ இவனை அடையாளம் காட்டணும். அப்போ அதெல்லாமே மேற்கொள்ளணும். இந்த சோதனைகள்
இப்படிப்பட்ட காலம், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நல்ல எழுப்பிட்டு இருப்பீங்க. திடீர்னு மறுநாள் காலையில் எழுந்திக்க முடியாத அளவு காய்ச்சல் வந்துடும், தலைவலி வந்துடும். இன்றைக்கி இந்த காரியத்தை செய்யணும், இன்றைக்கி இந்த ஊருக்கு போகணும், இயேசுவை சொல்லிட்டு வந்துடணும் நம்ம நினைக்கும் போது ஏதோ ஒரு பலவீனம் வந்துடும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு இன்றைக்கி போகணும், 4 பேர் பிளான் பண்ணிட்டீங்க, ஏக்கா வாங்க இந்த இடத்துல போய் நம்ம இந்த நோக்கா ஜெபம் பண்ணுறோம், ஏன்னா வாங்கினா நம்ம 4 பேர் போய் ஜெபம் பண்ணிட்டு வரும்னு சொல்லும்போது திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு ஃபோன் வரும், என்ன உங்கள் சித்தப்பா இறந்து போயிட்டாராம். நம்ம பிளான் பண்ணது எங்கே? 1 மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருப்போம், அடுத்த 1ஆம் தேதி இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கரெக்டாக 30ஆம் தேதி ராத்திரியில் நமக்கு ஃபோன் வரும், என்னென்னா உங்கள் சித்தப்பா இறந்துட்டார், உங்கள் மாமா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி வரும். வருதா இல்லையா? இப்போது விடிஞ்சோடனே என்னே இப்படி ஆகிப்போச்சுனே, என்ன பண்ணேன், நான் போக வேண்டிய கட்டாயம் வந்திருக்கேன், சரி அடுத்த மாதம் பார்ப்போம். எதை பிரேக் ஆக்கிருச்சு? எதை பிரேக் ஆயிடுச்சு? மிக 4 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய ஊழியம் அங்கே என்ன அடைஞ்சு போயிடும்? இப்போ இதையும் தாண்டணும், இதையும் மேற்கொள்ளணும். வாங்க நான் போவோம், போய் நம்ம கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு, சித்தப்பா தானே அங்கே 2 மணிக்கு, நான் 12 மணிக்கு போயிடுறேனே, வாங்க காலையில் நம்ம போவோம் அப்படின்னு சொல்கிறதா மேற்கொள்ளுகிறது. புரியுதா புரியலையா? அங்கேயும் போகணும், போகக்கூடாதுன்னு சொல்லலை. அந்த இடத்துல நான் ஜெயிச்சிருக்கேன் நான் சொல்லுவேன் தைரியமாக. நான் பல முறை சொல்லியிருக்கேன், முன்னாடி சொன்னேன், என் தாய் மரித்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தேவ ஆலயத்தில் ஆராதனை நடத்திட்டு தான் என்ன செய்வேன், போவேன்னு சொல்லி நான் பல முறை சொன்னேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் 1க்கு 2 சோதனை கொடுத்தார். என் கூட பிறந்த அண்ணன், இந்த சர்ச்சை கட்டினவர், எனக்கு நேரம் மூத்தவர், அவரும் இறந்தது எப்போந்தான்? ஞாயிற்றுக்கிழமை தான், அதிகாலையில் 3 மணிக்கு. அதே ஞாயிற்றுக்கிழமை அதே போல் ஒரு 6 மாதத்தில் எங்கள் அம்மா மரித்தது எப்போ தான்? ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் மரித்ததும் அதே ஞாயிற்றுக்கிழமை காலையில் அது 3 மணிக்கு தான். 2 பேருடைய மரணம் ஒன்று போல தான் இருந்தது. ஆனால் 2 பேரை கூட பிறந்த அண்ணன், என்னை பெற்ற தாய், 2க்குமே நான் எதை நடத்திட்டு தான் போனேன்? ஆராதனை நடத்தி முடிச்சுட்டு தான் நம்ம இங்கேருந்து கடந்து போனோம். அல்லேலூயா. செல்வி உடனே என்ன சொன்னேன், நீங்கள் சொல்லியே வாய் சொல்லியே இப்படி ஆக்கி விட்டீங்களா அப்படின்னா. ஆமாம், நீங்கள் அடிக்கடி இப்படி சர்ச்சில் சொல்லியே பாருங்கள், உங்களுக்கு 1க்கு 2 என்னைக்கு வந்துருச்சு? ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. ஐயா எம்மா, இதையும் மேற்கொள்ள தான் கர்த்தமை வைத்திருக்கிறா. நம்ம சொல்லுத ஒன்று, சரி எங்கள் அம்மா இறந்து போயிடுச்சு, நான் அப்படி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது ஜோமெண்ட் வாங்கன்னா அது ஒழுங்கல்ல. சத்தமுறையிலே சொல்லுங்கள், செய்து காமிக்கணும், போகணும். தாய்க்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் தான் போய் செய்தேன், இல்லைன்னே இல்லை. எல்லா காரியத்து செலவுகள் காரியம், ஏன்னா அது வரைக்கும் ஆகாரம் கொடுத்து எல்லாமே நான், அதனால் கடைசி இறுதி காரியத்தை நான் தான் செய்தேன். ஆனால் நான் சொல்கிறேன், தம்பி எல்லாத்தையும் நீ பண்ணியிருப்பா, நான் வந்து பார்த்துக்கிறேன், ஒன்றில் காசு கொடுத்து எதுவுமே யோசிக்க வேண்டாம், எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, மீதி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீ அங்கே நடத்துகிற நேரத்தில் நான் சர்ச்சு முடிச்சுட்டு வரேன் அப்படி தான் சொல்லி போனோம். அப்படி தான் நம்ம எல்லோரும் போகணும். அங்கேருந்து சர்ச்சு முடிச்சு தான் அங்கேருந்து 3-4 வேனு, அப்புறம் காரு, அது இது 2 வீலர், நிறைய பேர் 2 வீலரில் வந்தாங்க நம்ம விசுவாச பிள்ளைகள்லாம். அதில் எல்லோரும் நிறைய பேர் அங்கே போனோம். எல்லாருக்கும் அது அங்கே ஜனங்களுக்கும் ஆச்சு, இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்களே அந்த இதுக்கு அப்படின்னு சொல்லி. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறதா யோர்தானை கடந்து போகிற பழக்கம். சத்தமாக சொல்லுங்கள். சோதனைகளை நம்ம என்ன செய்யணும்? ஐயா, உறவு இருக்கும், நட்பு இருக்கும், ஆண்டவருக்காக அதையெல்லாம் நம்ம என்ன செய்து தான் ஆகணும்? ஓரம் தள்ளி தான் ஆகணும், விட்டு தான் ஆகணும். எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னா ஒரு காலமும் எதை வாங்க முடியாது? எலியா கிட்டேருந்து எலிசா என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது, கர்த்தரத்தில் வாங்க முடியாது. இதையெல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த யோர்தானை அவன் கடந்து, அந்த சோதனைகளாம் கடந்து, இப்போ இவனுக்குள்ளே பயம் இருந்திருக்கும், இங்கே வந்தாச்சு, இப்போ என்ன பண்ண போகிறா இருந்தாலும். ஏன்னா அது வரைக்கும் பல அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்திருக்குது. ஆனால் அவன் தண்ணி யோர்தானை அவன் என்ன செஞ்சு கிடையாது, பெருச்சு வெள்ளம் புரண்டு ஓடிக்கிட்டு இருக்க காலம் நல்லா இருக்குது. அப்படி நேரத்தில் எப்படி போக முடியும்? இப்போ இவன் கையில் இருக்கிற சால் எடுத்து அடிக்கிறான், யோர்தான் பெரியுது, வா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணி அந்த பக்கம் கூப்பிட்டு போயிட்டான். கூட்டிகிட்டு போய் அந்த பக்கத்தில் நிப்பாட்டியாச்சு. இப்போ பாருங்கள், அடுத்த பிரச்சனை இருக்குது. இப்போ கேட்குறான், அங்கே வந்துட்டு எப்பா நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ உனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ இவனுக்குள்ளே இன்னொரு பயமாக இருக்கும், கிராஸ் பண்ணி வந்தாச்சு, ஒருவேளை இங்கேருந்து இன்னும் வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறானா, இல்லை இப்படியே போயிட்டா மறுபடியும் நம்ம ஜனங்களாம் எங்கே இருக்காங்க, நம்ம எங்கே போகணும்? ஆத்தக்கடை தான். இந்த பிரச்சனைலாம் இருக்கா இல்லையா? எப்போ நீ இங்கே அங்கே வச்சே கேட்டிருக்கலாம்ல ராசா, எங்கே வச்சே ஆற்றுக்கு அக்கறையில் வச்சே கேட்டிருக்கலாம்ல, என்னை இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு யோசிச்சிருக்கணுமா இல்லையா?
நான் கேட்குறது புரியுதா இல்லையா? எங்க யோர்தானுக்கு அக்கறையிலே கேட்டிருந்தான்னா இவன் நிம்மதியாக இருப்பான். எனக்கு இதை கொடுங்க என்ன அப்படின்னா, இந்த வச்சுக்கோ நீ போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். இப்போ எங்கே கொண்டு வந்து படிட்டு கேட்குறான்? யோர்தானையும் கடந்து அந்த பக்கம் வந்தாச்சு. அங்கே வந்து நின்றுட்டு கேட்குறான், இப்போ நான் எடுத்துக்கொள்ளப்பட போனால் நீ என்னப்பா செய்யணும், உனக்கு நான் என்ன செய்யணும் அதை சொல்ல கேள்டா தங்கம் அப்படின்னு கேட்குறான். இவ்வளவு கடந்து வந்த பிறகு கேட்குறான். இப்போ சொல்ல எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் சார், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரங்கள் எனக்கு 2 மடங்கு வேண்டும். சத்தமா, இன்னும் சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஐயா எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க, எதுவும் கேட்கலங்க. வேற தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகிறார். நீ விரும்புவதை என் இடத்துல கேள்னு சொல்றார். இவன் உடனே ராஜாவா இருக்கிறாங்க, சின்ன வயசுங்க, 18 வயசுல ராஜாவாயிட்டான். அப்போ அவனை பார்த்து ஆண்டவர் கேட்குறான், நீ விரும்புவது எனக்கு 18 வயசு பையன் 19 வயசு பையனுக்கு என்ன விருப்பம் இருக்கும் யோசித்து பாருங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இவ்வளோ பெரிய ஜனத்தை எனக்கு நீர் ஆள தந்துட்டீங்க, எங்கள் அப்பா மூலமாக இந்த கிருபை எனக்கு கிடச்சிருச்சு, எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன ராஜாவாக்கிட்டீங்க, இந்த ஜனத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். சத்தமாக இல்லை சொல்லுங்க. வேற எதையும் கேட்கலங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய விண்ணப்பம் எனக்கு உகந்ததா இருக்கிறது. நீ சத்துருக்குடைய பிராணனையும் கேட்கல, ஆஸ்தியை கேட்கல, செல்வத்தை கேட்கல, அதையும் இதையும் கேட்கல, எதையுமே கேட்காதபடிக்கு எதை கேட்ட? ஞானமுள்ள இருதயத்தை கேட்டபடினால் நான் உனக்கு இந்த உலகத்தில் உனக்கு முந்தியோ உனக்கு பிந்தியோ எவனுக்கும் இல்லாத ஞானத்தை நான் தரேன்னு சொல்லிட்டார். ஆமென். அது மாத்திரமல்ல, நீ கேளாத ஐஸ்வரியத்தை தாரேன், கேளாத கனத்தையும் மகிமையும் எல்லாத்தையும் உனக்கு தாரேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன கேட்கிறோம் என்பதில் கூட என்ன இருக்குது? நமக்கு ஞானம் வேணும். சும்மா ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டோம்னா, ஆண்டவரே எனக்கு 1 கோடி ரூபா கொடுத்துருவோம், ஆண்டவரே எனக்கு இந்த வீட்டை கொடுத்துருவோம், ஆண்டவரே எனக்கு சொத்தை கொடுத்துருவோம், எனக்கு அதெல்லாம் இல்லை. நமக்கு என்ன தேவைன்னு சரியாக அறியணும். அந்த நம்ம கேட்கிற விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்ததானும் பார்க்கணும். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. இப்போ ஒரு அரசியல்வாதியை பார்த்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன கேட்பாங்க? ஒரு எம்எல்ஏ இருக்க, அமைச்சராக இருக்கிற பார்த்து ஆண்டவர் திடீர்னு வந்து தரிசனமாகி, எப்போ உனக்கு என்ன இருக்கணும்? அடுத்த முதல்வர் நானாயிரணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற வெறியே என்னதான், 6 கோடி மக்களும் யாராக இருக்கணும்னு தான் நினைக்காங்க. எப்படியாவது முதல்வர் ஆயிடணும். யார் தான் மக்களாக இருக்க போகிறான்னு தெரியல. எல்லாருமே எவன் வந்தாலும் நான் முதல்வர் ஆயிடணும், முதல்வர் ஆயிடணும், அடுத்த முதல்வர் நான் தான், அடுத்த முதல், அப்படி தான் லெவலில் இருக்காங்க. இப்படி தான் நம்ம ஆட்கள்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனால் அவன் கேட்டது என்னன்னா, எனக்கு ஞானம் உள்ள இருக்கும். அதே போல் இங்கே எலிசா கேட்கும்போது என்ன கேட்குறாருன்னா, எனக்கு என்ன கொடுத்துரும்? ஆவியின் வரும். நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன்ல. இந்த சீடர்கள் கேட்ட மாதிரி கூட கேட்கலங்க இவன். இயேசுநாதர்கிட்ட சீடர்கள் கேட்டாங்க, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர்னு கேட்டாங்க. ஏன்னா வீட்டை விட்டுட்டு வந்துட்டோம், தோட்டத்தை விட்டு வந்தோம், வலையை விட்டுட்டு வந்தோம், மீனை விட்டுட்டு வந்துட்டோம், எங்கள் வியாபாரம் தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர் அப்படின்னு கேட்டேன். அப்போ இவங்க மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா, நாங்கள் எல்லாம் விட்டோம்ல, அது மாதிரி 100 மடங்கு எங்களுக்கு என்ன கொடுத்துருவாரு, இங்கே பெரிய மீன் பண்ணையை வச்சு கொடுத்துருவாரு, அப்படிலாம் நினச்சாங்களா தெரில. ஏன்னா கடைசி காலத்துலேயும் பாருங்களேன், இயேசு மரித்து பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட போனால் எங்கே போயிட்டானுவா? மீன் பிடிக்க போயிட்டான். அப்போ இவங்க எண்ணமெல்லாம் எதில் தான் இருந்துச்சு? மீன் பிடிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், குடும்பத்துக்குரிய காரியத்தை செஞ்சிடணும் அப்படிங்கிற மைண்டில் தான் இருந்தாங்களே தவிர வேறு இல்லை. ஆனால் எலிசா அதை கேட்கவே இல்லை. நான் இவ்வளோ சொத்துக்களை விட்டுட்டு வந்துட்டேன், இவ்வளோ ஆஸ்திகள் இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு அதே போல் இங்கே பெரிய தோட்டம் எனக்கு வேணும், பெரிய ஏக்கர் கணக்கில் இது வேணும், அது வேணும், இதெல்லாம் அவன் கேட்கல. எனக்கு கோடி கோடியாக பணம் வேணும், ஒன்றும் கேட்கல. எனக்கு எது மட்டும்தான் வேணும்? ஆவியணும். சரி, இவ்வளோ நல்லது தானே கேட்டிருக்கான், சரி வாங்கிக்கோன்னு சொல்லலை. அப்பவும் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறான். அப்போ அந்த நேரத்துலேயும் அவனுக்கு என்ன கொடுக்குறான்? ஒரு காரியத்தை வைக்கிறான். என்ன சொல்றான்னா, உனக்கு கிடைக்கும். வாசிமா. அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டான். என்னதான்? இட்ஸ் வெரி ஹாட் திங்ஸ். இது சாதாரணமாக கொடுக்க முடியாது. ஒருவேளை எனக்கு இப்படி வாழ்நாளெல்லாம் நான் வாழக்கூடிய அளவுக்கு எனக்கு நல்ல வாழ்வு இருந்தால் போது, நீடித்த ஆயுசு கிடச்சுன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது எனக்கு அப்பத்துக்கு நான் வீடு விட தெரிய முடியாது, எனக்கு ஆகாரம் குறைவு இல்லாமல் தரணும் சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் அவன் கேட்கல. இவன் கேட்டது மிகப்பெரிய காரியம். அது ஆங்கிலத்தை எப்படி சொல்லப்பட்டிருக்குது, இங்கே தமிழில் அரிதான காரியம், அங்கே இங்கிலீஷில் எப்படி ஹாட் திங்ஸ். மிக கடுமையான ஒரு காரியத்தை நான் கேட்குறேன், என்கிட்ட இருக்கிற 2 மடங்கு வரணும்னு கேட்குறேன். ஆனால் இவ்வளவும் கடந்து வந்ததுக்கு போகிறவங்க கூட சரிப்பா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல விரும்பலை. இப்பவும் என்ன சொல்றான்னா, அரிதான காரியத்தை கேட்டாய், ஆகவே நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் மாத்திரம்தான் உனக்கு அது கிடைக்கும்.
இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இதுவரைக்கும் கடந்து வந்ததை விட இதுக்கு அடுத்து மோசமாக இருக்குது. இதுவரைக்கும் கடந்து வந்ததை விட இனி இருக்கிறது என்னது? ரொம்ப கடுமையாக இருக்கும். ஏன்னா இப்போ யோர்தானை கடந்து வந்தாச்சு. இவன் எப்போ எடுத்துக்கொள்ளப்படுவான், எத்தனை நிமிஷத்தில் மேலே போவான் யாருக்கு தெரியும்? இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்படுவது எலிசா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? பார்த்துக்கிட்டு. ஏங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. லிட்ரலாக ஒரு மனிதனாக சிந்திச்சு பாருங்க. இவன் ஒரு மனுஷன். இவன் 24 மணி நேரம் யாரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்? எலியாவை பார்த்துட்டு. பாத்ரூம் போக முடியாது, 1 2 போக முடியாது, ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வானா தண்ணி எடுக்க போக முடியாது. யோர்தான் கரையில் இருக்காங்கங்க, அந்த கரைக்கு எப்போ கொஞ்சம் தாகமாக இருக்கும் தண்ணி கொடுத்து கொடுப்பா அப்படின்னா அந்த தண்ணியை கோரி கொடுக்கணும் கூட இவனுக்கு பயம். ஏன்னா நம்ம தண்ணி கோர போகும்போது என்ன செஞ்சிருவாரு? இருக்குமா இருக்காதா? பயம் இருக்குமா இருக்காதாங்க? என்ன ஒன்றும் புரியலையா உங்களுக்கு? அப்போ இவர் இப்படி இருக்கிறாரு, இவர் பக்கத்தில் இருக்கிறாருன்னா எதையாவது ஒரு வேலை, ஏன்னா இவருக்கு உதவியாக தான் அவர் இருக்கிறார். அப்போ எதையாவது ஒரு செய்வார். அல்லது இவர் திடீர்னு எங்கே நடக்கிறாரு, எங்கே உட்கார்றாரு, எப்போ அவன் சொல்ல முடியாது. இப்போ இவனாவது சொல்லிட்டு தான் போவான். இப்போ எலிசா வந்து ஒரு பாத்ரூம் பண்ணாலும் அண்ணே ஒரு நிமிஷம் இருக்கு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துருந்தேனே அப்படின்னு சொல்லுவான். அப்படி தானே? எலியா அதுவும் என்ன செய்ய மாட்டான். ஏன்னா அவன் தலைவன். அவன் பாட்டுக்கு போவான், இவன் பின்னாடியே போகணும். அவன் பாத்ரூம் போனாலும் இவன் பின்னாடி போகணும். ஏன்னா போகிற உள்ள இணைஞ்சிடக்கூடாது. எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? அந்த மற்ற கடந்து வந்ததை பார்க்கல இது மிகப்பெரிய கஷ்டம். ஒருத்தனை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், நான் நினைக்கிறேன் அந்த நம்ம அதில் ரொம்ப இது பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட்டில் 2 பேர் நிற்பாங்க நடுவில் கிரவுண்டில். கிரிக்கெட்டு, கபடி, இந்த கபடியை விட கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, ஹாக்கி இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் உள்ள ஓடிக்கிட்டே தெரிவாங்க. கண்டுக்கிட்டோம் அப்படியே கண்ணில் இனத்தை ஊற்றிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்த்துட்டு இருப்பான் அப்படி. ஏன்னா அது எங்கே குத்துது, எங்கே நடக்குது, எப்படி போகுது எல்லாம் இவனுக்கு என்ன செய்யணும் தெரிஞ்சு தெரியாமல் தலைக்கு சொரியுதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஊரில் எடுத்து சொரிஞ்சிட்டாம்னு சிக்கலாகி போயிடும். இப்படி தூக்கிட்டாலே என்ன போயிடும்? சிக்கலாயிரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் இவங்கெல்லாம் சண்டை போடும்போது எப்படி தூக்கிடுவான் 2 விஷயம். அதுக்கு தான் பாக்கெட் அவங்க 2த்துக்கு பெருசாக வச்சுருப்பாங்க. நினைக்க பட்டக்குன்னு எதுக்குள்ளே சொரிக்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங்கே நீ எப்பவும் கையை எங்கேக்குள்ளே சொரிக்கணும், பாக்கெட்டில் பேண்ட் பாக்கெட்டில் சொரிக்கணும்னு சொல்லி ட்ரெயின் கொடுப்பாங்க பொழுது. அவன் எவ்வளோ கண்ணுங்கிறது. ஏன்னா அவன் பார்வையில் ஒரு சின்ன பிசுறு வந்துட்டா கூட இன்னொருத்த என்ன ஆகிட்டு போயிடுவான், சிக்கலாகி போயிடும். ஆனால் இப்போ அதெல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ என்ன அது என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ரீவியூ பார்த்து அது மறுபடியும் பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. முன்னாடி அதெல்லாம் கிடையாது. இவர் என்ன சொல்கிறாரோ அதுதான், அவுட்னா அவுட்டு, சரின்னா சரி, அப்படி தான் சொல் இப்படி. அப்போ அந்த அளவுக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு இவனுடைய கண்ணு முழுவதும் யார் மேலே இருந்துகிட்டே இருக்கணும், எலியா மேலே. அப்படி இருக்கும்போது அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இவன் டாஸ்கை ஜெயிக்கிறான், அதை பார்க்கிறான், மேலே இருந்து சால் விழுகிறத பார்க்கிறான். அந்த சாலை இழுத்துக்கொண்டு கிழித்து கொண்டு இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமே ஆனவரேன்னு சொல்லி ஓன்னு கத்துறான். கத்திட்டு அந்த சாலையை முறுக்கி கையில் தூக்குறான். தூக்கிட்டு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்லலாம் பாருங்க. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தாவின் கரையிலே நின்று கொண்டு எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே, கரங்களை தட்டி எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி அந்த சாலை என்ன செய்தானா, தண்ணியில் அடிக்கிறான். அடுத்த செகண்ட்ல அது என்ன செய்து போறதா, யோர்தான் பிரிந்தது. ஐயா எவ்வளவு பெரிய, முதல்ல தொடங்கும் போதே எலியா செய்த கடைசி அற்புதத்தை எலிசா முதல்ல செஞ்சுட்டான். எலியா இதுவரைக்கும் செய்ததை பார்க்கலும் இது கடினமான காரியம். ஒரு ரிவரை, ஒரு தண்ணி வெள்ளத்தை, ஒரு ஆற்று தண்ணீர் ஓடி வருகிற தண்ணீரை 2ஆ பிரிக்கிறது சாதாரண காரியம் அல்ல. அது எலியா செய்த கடைசி அற்புதம். ஆனால் அதுதான் எலிசாவுக்கு முதல் அற்புதம். புரியுதா புரியலையா? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு கடைசி அற்புதம் நமக்கு முதல்ல மாறிடும். நம்மளை அங்கிருந்து தான் தொடங்க ஆரம்பிப்பார். இப்போ கேட்குற நான் சொல்ல வரேன், ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கறது தான். என்னிடத்தில் கேள், நான் உனக்கு என்ன செய்யணும், உனக்கு நான் செய்ய வேண்டியது என்ன கேள். நம்மை படைத்த தேவன் நமக்கு சொல்றார். எலியாவை எலிசா கேட்டதுனால அவன் சொன்ன, நீ இன்னைக்கும் நீங்களும் நான் நமக்கு சொல்றது என்ன, அவரை மாத்திரம் பார்ப்போம். அவரை மாத்திரம் சொல்லுங்களேன், அவரை மாத்திரம் பார்ப்போம். யாரை மாத்திரம்?
எலியாவை பார்க்க வேண்டாம், எலியா இல்லை. எலிசாவையும் பார்க்க வேண்டாம், யாரை பார்ப்போம்? கர்த்தரை மாத்திரம். நமக்கு ஒரு டாஸ்க், எப்பொழுது யாரை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆமாம், சங்கீதக்காரன் சொல்றான் பார்த்தீங்களா, ரொம்ப அழகா சொல்றான். வேலைக்காரியின் கண்கள் எப்பொழுது யாரை நோக்கிக்கிட்டே இருக்குமா? எஜமானுடைய வேலைக்காருடைய கரங்கள். அப்ப வேலைக்காரியின் கண்களும் வேலைக்காருடைய கண்களும் யாரை தான் நோக்கி இருக்கோம்? எஜமானன் எஜமாட்டி அவங்கள தான். நமக்கு மேல இருக்கிறவங்க அவங்க நோக்கி கொண்டே இருக்கும், இரக்கம் கிடைக்கிற வரைக்கும். அப்படிதான் இருக்க, இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் நான் உண்மையே என்ன செய்துட்டு இருப்பேன்? நோக்கி கொண்டே இருப்பேன். இதை தாங்க செய்யணும். கர்த்தர் நமக்கு இந்த மாதம் ரெட்டிப்பான நன்மைகளை தரப்போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இதை நீங்க நாளை ஆராதனையில் வந்து கேட்டு பாருங்க. ரெட்டிப்பா என்னெல்லாம் வரப்போகுது நான் சொல்ல போறேன். என்னென்னலாம் இருக்கு, நாளை காலை மிஸ் பண்ணிடாம 2 ஆராதனையில் உட்காந்து பாருங்க. கர்த்தர் தரப்போற எல்லா ஆசீர்வாதங்களும் சொல்றேன். எல்லாம் ரெட்டிப்பா 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 தரப்போ இந்த மாசத்தான் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சத்தம் இல்லை சொல்லுங்க. ஆகவே 2 மடங்கு கிடைக்குங்க. பார்க்குறான், நீ பார்த்துக்கிட்டே இரு. அவரை மாத்திரம் நமக்கு பார்ப்பதற்கு அவர் மட்டும் போதுமா. மனுஷனை பார்க்க வேண்டாம், நம்ம கண்ணு சைடில் போக வேண்டாம். யார் மூலமாக வருமா? இவர் மூலமாக, அவர் மூலமாக வரும். எவர் மூலம் வர தேவன் பார்த்தோம்னா அவர் யார் மூலமாலும் கொடுக்க வச்சிருவார். சத்தமுறை இல்லை சொல்லுங்க. எங்க அதை பெற்றுக்கொள்ள நம்முடைய பார்வை யாரை மட்டும் இருக்கட்டும். பக்கத்தில் சொல்லுங்க, அவரை மாத்திரம் நோக்கிக்கிட்டு இருங்க. இயேசுவை மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. இன்னும் சத்தமுறை இல்லை சொல்லுங்க. ஐயா நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து தொடர்ந்து நீங்கள் வாஸ்து பார்க்கலாம், நிறைய இருக்குது. நீங்கள் வரிசை வாஸ்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய அற்புதம் இங்கே தொடங்குறாரு. இந்த அடுத்த நிமிஷத்தில் அந்த நாட்களே அதிசயம் நடந்துருச்சுங்க. அதான் பெரிய காரியம். அப்பொழுதே எலியா எடுத்துக்கொள்ளப்படுறார். எலிசாங்க இருக்கு. ஆனால் எலிசாவுக்கு 1 வாரம் கழிச்சு இல்லைங்க, 1 மாதம் கழிச்சு இல்லை, 1 வருஷம் கழிச்சு இல்லைங்க, உடனே கர்த்தர் கிரியை செய்ய வைக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்போ கேளுங்க ஆண்டவர்கிட்ட, இன்னைக்கே உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வைப்பார். ஃப்ரம் டுடே. பக்கத்தில் பார்த்துக்க, இன்னையிலிருந்து, இப்பத்திலிருந்து. ஆமாம், நாளைங்கிறது கர்த்தருடைய நாள் இல்லை, இன்னைக்கு தான். அல்லேலூயா. இப்பவே நம்மளை செய்ய தொடங்குவாருங்க. என்னை கொண்டு, உங்களை கொண்டு, நம்மை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்ய தொடங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் மார்ச். மார்ச் மாதம் என்னது? மார்ச்னா என்னது? முன்னேற்றம். முன்னேறுங்கப்பா. ஆவிக்குரிய ஜீவித்தில் முன்னேறுவீங்க, பொருளாதாரத்தில் முன்னேறுங்க, சரீர சுகத்தில் முன்னேறுங்க, எல்லாத்திலும் முன்னேற்றம் வரும். இப்பவே செய்ய தொடங்குவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்னதான்? கர்த்தரையே பார்த்துக்கிட்டு இருங்க. அல்லேலூயா. அவரை மாத்திரம் பாருங்க. உங்கள் சரீரத்தை நீங்கள் யோசிக்காதீங்க. நான் இப்போ தைரியமாக சொல்கிறேன். உங்கள் சரீர பலவீனத்தை நீங்கள் யோசிக்காதீங்க. உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் யோசிக்காதீங்க. நம்மளால் ஒன்றும் முடியாது, யோசிக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற எதையும் யோசிக்க, இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும் யோசிக்காதீங்க. கர்த்தர் செய்ய போகிறவர். அல்லேலூயா. நிறைய இருக்குது, சொன்ன நேரமாயிரம், அதெல்லாம் முடிச்சிடுறேன். நல்லா கவனித்து பாருங்க. இங்கே இந்த அதிகாரத்திலேயே 3 காரியங்கள் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்திலே பாருங்க, யோர்தான் டிவைட் ஆகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தண்ணி கெட்டுப்போன தண்ணீர் என்ன செய்யுது? நல்ல தண்ணியாக மாறுது. அப்படி இருக்குது. இதெல்லாம் நம்ம நாளைக்கு நான் உங்கள்ட்ட ஃப்ரீயாக பேசிக்கிறேன், இல்லை அப்புறம் ஃபாஸ்டிங் பீரியடில் சொல்லிக்கிறேன். அடுத்து நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்து தொடர்ந்து பார்க்கும்போது என்ன செய்யறான்? அங்கே பிள்ளைகள் வரை கேலி பண்ணுறான் ஒரு கூட்டம். அவனை அந்த நிமிஷத்தில் மொட்டத்தலையா மொட்டத்தில் நிறைய பேர் அப்படி தான். உடனே சொல்லலாம், ஒரே ஒரு வார்த்தை தான். கரடிகள் வந்து அவங்களை என்ன செஞ்சிருச்சான்? 42 பேர் அவுட்டு. 2 கரடி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்போ ஒரே நாளில் ஒரே சமயத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்குது? அற்புதங்கள் செய்ய வைக்கிறார் கர்த்தர். இத்தனை பெரிய காரியம் பாருங்களேன். அல்லேலூயா. இதே போல் நீங்கள் நிறைய வாசிட்டே போகலாம். அடுத்து 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அதே மாதிரி 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், 5ஆம் அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இவர் செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்ம கேளுங்க. நம்ம கேட்குறத கர்த்தர் தருவார். 2 மடங்கள்ல 10 மடங்கு கூட தருவார், 100 மடங்கு கூட தருவார், 1000 மடங்கு கேட்டாலும் தருவார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? இது ஒன்று தான். முதல்ல நம்ம கடந்து வர வேண்டிய பாதை. கில்காலின் அனுபவம் இருக்கணும், அப்புறம் பெத்தேலின் அனுபவம் நமக்கு இருக்கணும், அப்புறம் எரிகோவின் அனுபவங்களை கடக்கணும், அப்புறம் என்ன இருக்குது? யோர்தானின் அனுபவத்தை கடக்கணும். இந்த அனுபவங்கள்லாம் கடந்து வருவோமானால், இங்கேயும் நம்ம அவர் முகத்தையே நோக்கி கொண்டு இருப்போமானால், கர்த்தர் நம்ம கேட்பதற்கு மேலே செஞ்சிருவாருங்க. சத்தமுறை இல்லைன்னு சொல்லுங்க. ஆமாங்க. சுத்திகரிக்கப்பட்டவர்களாக புறப்படுங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் உட்காருங்க. அதனால தான் இந்த ஜெபங்கள் இதெல்லாம். நான் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு தெரியுதுக்கல, சுத்திகரிக்கப்படணும், தவிர சுத்திக்கிட்டக்கூடாது. நாங்கள் எங்கேயாவது சுற்றிட்டு திரும்ப ஆண்டவர் எல்லாம் தரணும்னு நினைக்கக்கூடாது. தேவ சமூகம், தேவ சமூகம், தேவ சமூகம். உட்காந்து கதறிக்கிட்டே இருந்தோன்னா கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிருவா. என்ன வேணாலும் கர்த்தரில் செய்ய முடியும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா சத்துரு வருவான், மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். ஆமென். சாத்தானின் தந்திரங்கள் வரும், நம்மளை முறியடிப்பதற்கு வரும், அவனை மேற்கொள்ள கர்த்தர் பலன் தருவார். ஆமென். சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு எழும்ப கர்த்தர் உதவி செய்வார். அதை தாண்டி வரும்போது அதையும் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கும்போது அடுத்து என்னென்னா சின்ன சின்ன சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எதில் வந்துக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் நல்லா போயிருப்பீங்க, நல்லா சந்தோஷமாக வீட்டுக்கு போவீங்க. இன்றைக்கி கர்த்தர் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பீங்க. வீட்டில் போனால் ஒரு பெரிய ஏழ்ரை நடக்கும். வீட்டுக்குள்ளே போனவுடனே என்ன நடக்கும்? ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போயிடும். நீங்கள் இப்படி வந்து அத்தாடி இதுக்கு தான் இவ்வளோ பாடுபட்டு வந்தோமா அப்படிங்கிற மாதிரி சிந்தனை என்ன செய்யும்? வருதா வரலையா, நடந்திருக்கா நடக்கலையா, இப்படியெல்லாம் வருங்க. அதையெல்லாம் கடந்து போகத்தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதையும் கடந்து அவரை மாத்திரம் நீர் அனுமதிக்கிறீர், நான் நடக்கிறேன்னு சொல்லி நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவரை மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் கேட்பதற்கு மேலே கர்த்தர் தருவார். ஆமாம். பக்கத்தில் பார்த்து சொல்லிடுங்க, இன்னைக்குள்ள வசனத்தை சொல்லுங்க. என்னது? நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? அதனால் நீங்கள் அப்போ நான் சொன்னேன் தந்துருவீங்களா? பக்கத்தில் எப்படி நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்போ எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர் அப்படி நம்மளை கேட்குறார். தேவன் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை, நான் உனக்கு செய்ய வேண்டியது, நாம் செய்ய வேண்டியதை கர்த்தர் தருவார். எல்லாரும் அப்படியே எழுந்து நில்லுங்க. முழங்கால் போட முடிஞ்ச முழங்கால் போடுங்க. கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஜெபம் பண்ணுங்களேன். நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிங்க, ஸ்தோத்தரிங்க. எல்லாம் விடுதலையா துதிங்க, விடுதலையாத்துக்கு ஒரு நிமிஷம் அப்படியே சுற்றிட்டு போயிருங்களா. எல்லாரும் கர்த்தரை துதிங்க, துதிங்க. யோர்தான் வருங்க, எரிகோ வருங்க, ஆமை பெத்தேல் வருங்க, கில்கால் வருங்க. எல்லாத்தையும் கடந்து தான் வரணுங்க. அதெல்லாம் கடந்து போகும்போது அவரை மாத்திரம் நோக்கி கொண்டு தான் நீங்கள் விரும்புவதற்கு மேலே கர்த்தர் தருவார். நிறைய காரியங்களை நம்ம டாஸ்க் வைக்கணும் தேவ சமூகத்தில். சில காரியங்களை தூக்கி போட வேண்டியது தூக்கி போடணும், சில காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது எடுத்துக்கொள்ளணும், சில நேரங்களில் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும், சில நேரத்தில் ஓட வேண்டிய இடத்துல ஓடணும். இதெல்லாம் கர்த்தர் எப்படி எப்படி நம்மளை தீர்மானிச்சிருக்கிறோம் அதன்படி நம்ம நடக்க நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னா கர்த்தர் நிச்சயமாய் ஜெயம் தருவார். அவனை கேட்ட ரெண்டிப்பான வரத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த மாதம் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தரப்போறார். அந்த வல்லமையை கர்த்தர் தரப்போறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு அக்கா ரபல சந்தல ரிபதனுலரவா எல்லாரும் சோமனுங்க, எல்லாரும் சோமனுங்க, எல்லாரும் சோமனுங்க, எல்லாரும் சோமனுங்க. ஓ வி பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ லார்ட். நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட ராஜா உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, இந்த மார்ச் மாதம் முதல் நாள் அதிகாலையில் எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக, வாக்குத்தத்தற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே, நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள். நான் விரும்புவது என்ன, நான் என்ன செய்யணும், நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை வைக்கிறோம். இன்றைக்கும் அன்றைக்கு எலியா எலிசாவை பார்த்து கேட்டது போல இன்றைக்கு எங்களை பார்த்து நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன, என்னிடத்தில் கேள் என்று சொல்லுவதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவர் இடத்தில் நாங்கள் கேட்கத்தக்கதாய், கேட்டதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அன்றைக்கு எலியா சொன்னபோது அதை அப்படியே செய்தார். அப்பா எலிசா, அந்த எலிசா செய்து அதை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்க கண்களில் பார்க்கும்போது எலியா செய்ததை பார்க்கிலும் 2 மடங்குக்கு அதிகமாக எலிசாவுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தது. ராஜா, செய்ய வைத்தீங்க கர்த்தாவே. உடைய வார்த்தையில வல்லமைகளை வைச்சிங்க, செயலில வல்லமையை வைத்தீங்க ஆண்டவரே. சாகர வரைக்கும் ஆண்டவரே, மரித்த பின்பும் கூட அந்த சரீர அடக்கம் பண்ண கல்லறையிலும் கூட ஒரு உயிர்த்தெழுதலை கொண்டு வந்தீங்க ராஜா. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, இன்றைக்கு எங்களை முற்றிலும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளும் நாங்களும் எழும்பட்டும் ஐயா. எங்களை பார்த்து நீர் கேட்கிறீர் கர்த்தாவே. நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்று சொன்னது நாங்கள் இப்போ கேட்கத்தக்க துணிந்து இருக்க எங்களுக்கு பலன் தாரோம் ஆண்டவரே. இந்த காரியங்களாம் கடந்து வராமல் நாங்கள் கேட்க முடியாது. ஆகவே எங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரிய கட்டத்தையும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த காரியங்களை கடந்து தைரியமாய் வந்து நின்று ஆண்டவரை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் கேட்கதை 2 மடங்கு அல்ல 10 மடங்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உண்மையே நோக்கி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் தாரும் ஐயா. எலியா எலிசாட்ட சொன்னது போல என்னை பார்த்து கொண்டிருந்தால் உனக்கு கிடைக்குன்னு சொல்றான்ப்பா. அதே போல அவன் பார்த்து கொண்டே இருந்து அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தை பார்த்து அந்த சால் விழுகிறதையும் கீழே விழுதையும் பார்த்து எடுத்துக்கொண்டு ஆண்டவர் அதே சாலை வைத்துக்கொண்டு ஆண்டவர் எலியா செய்த அந்த கடைசி அற்புதமாகிய யோர்தானை ஆண்டவர் தனி மனிதனாய் நின்று பிரித்து போறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் எங்களை அப்படி பயன்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
கர்த்தாவே. சகல தீர்க்கதரிசிகளும் சகல அப்போஸ்தலரும் செய்ததை பார்க்கிலும் என்னை கொண்டு எங்களை கொண்டு இங்க இருக்கிற பிள்ளைகளை கொண்டு நீர் செய்ய போறீங்கிற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது ராஜா. இந்த மார்ச் மாசத்துல ஒவ்வொருவருக்கும் அப்படி செய்தலும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எடுத்து பயன்படுத்துங்க. நல்ல நன்மையால் நிரப்புங்க. தாழ்த்துகிறோம், வறுமையாக்குறோம். சகல துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருந்து இரட்டிப்பான காரியங்களை பெற்றுக்கொள்ள செய்வதாக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம்.